நடக்க முடியலன்றது நான் இன்னமும் நான் இப்போ எங்கே குடிச்சிட்டு எங்கேயும் வந்து இது பண்ணல. அதெல்லாம் புரியுது. என்னுடைய ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் உழைச்ச உழைப்பு எல்லாமே இப்போ தான் காட்டுது. ஸ்பைனல் கார்டு உடஞ்சிது, ஷோல்டர் உடஞ்சிது, கை உடஞ்சி, ஆங்கிள் உடஞ்சிது, விரல் உடஞ்சிது, இந்த இதெல்லாம் உடஞ்சிது, முட்டி கிட்டி எல்லாம் டோட்டல் ஏதோ ஒட்ட வச்சு இது மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் நான் காப்பாற்றினேன். இதுக்கப்புறம் ஆண்டவனாக பார்த்தேன், இந்த மாதிரி உழைக்காதடா, உட்காடுறான்னு கேட்கல, திருப்பி உழைக்கிறேன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டேன், நீ உன்னை ஒழுங்கா படுக்க வச்சதா ஒன்று படுக்க வச்சுதான். இப்போ உங்களுக்கு ஆசை இருக்கா? கடைசி அந்த கேள்வி கேட்குறேன். திரும்ப போய் ஸ்டண்ட் பண்ணணும், வில்லன் கேரக்டர். இல்லை அவன் தான் புத்தி சொல்லிட்டானே. தோணலையா சார்? இல்லை, இப்போ நானே தெரிஞ்சிட்டேம்மா. நான் எடுத்த ரூட்டு தப்பு. சினிமான்றது ஓகே, ஸ்டண்ட்டில் போயிருக்கூடாது. என் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் வேறு எதனா பண்ணிருக்கலாம். என்னன்னா எனக்கு பேசிக்காகவே எனக்கு காமெடி எல்லாம் வரும். மைக்கேல் மதுரை காமராஜில் நம்ம கமல் சார் அப்போ அந்த தெய்வமாக பார்த்து என்னை கூப்பிட்டது. நான் அதிலேயே போகாமல் என்னோடய ஃபைட்டை பார்த்து என்னை கூப்பிட்டு உசுப்பேத்தினாங்களே, அந்த மாதிரி ஆகி நாரம் தோளமாகி இன்றைக்கி வசனத்தை மட்டும் பேசிய ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பேர் எடுத்தது இல்லாமல் சொத்து சுகத்தோடு இருக்காங்க. காலங்காலமாக ரத்தத்தை வேர்வையாக சிந்திக்கிற நானும் சரி இவரும் சரி பொருளாதாரத்தில் வந்து நாங்கள் இல்லைனாலும் மற்றவங்களோட சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனாலும் எங்களோட வேதனைகள் சொல்கிறீங்களா, கீழே ஊந்து அடிப்பட்டு எனக்கு அடிப்பட்டா இவன் வந்து பார்ப்பான், இவன் அடிக்கிட்டதை நான் பார்ப்பேன், இவருக்கு நான் இப்படியே போயிடுச்சுங்க லைஃப். ஸோ நாங்கள் எடுத்த முடிவு வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு ஸ்டண்ட்டை தேர்ந்தெடுத்தது எங்களுடைய முட்டாள்தனம்.